வரான் விசில் ஒண்ணு அடிச்சு வரான் தடைய வச்சா உடைச்சு வரான் தளபதி. இதுக்கப்புறம் இது எதுவுமே இருக்காதுல. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல புலம்பிட்டு இருப்பீங்க, ஆட் வந்துகிட்டே இருக்கு ஆட் வந்துகிட்டே இருக்குன்னு. இதுக்கப்புறம் அந்த தொல்லை உங்களுக்கு இருக்காது. தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யாராடணும். மஸ்ட் வாட்ச் கிப் பண்ண முடியல. கடைசி 2 மாசமா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. சோசியல் மீடியா பக்கம் போனாலே ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கட்சிக்கு போடுங்க, அந்த கட்சிக்கு போடுங்க, இந்த கட்சியில இந்த பிரச்சனை இருக்கு, அந்த கட்சியில அந்த பிரச்சனை இருக்கு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே அரசியல் பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம யாருக்கடா ஓட்டு போடலாம் ரொம்ப யோசிச்சு டென்ஷன் ஆகி பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு வழியா இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு. நானும் என்னோட ஓட்டை போட்டுட்டேன். எப்பா முடிஞ்சிச்சுடா. ஆடு இதுக்கப்புறம் வராதுல. நீ வேற டிஎம்கே ஆடு வருது, 2 ஆடு வரும்ல, அடுத்த ஆடு ஏடிஎம்கே ஆடு வருது. வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எலெக்ஷன் அன்னைக்கு நடந்த சில சம்பவங்கள். 4 பேரை நச்சென்று பிடித்து விட்டேன், பென்டிரைவில் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன், பார்க்கிறீர்களா? போடுங்கள். நான் எலெக்ஷன் அன்னைக்கு காலையில எழுஞ்ச உடனே மொபைல பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணதும் நான் பார்த்த முதல் மனிதர் தல அஜித் தான். காலை 6:54 மணிக்கு பதிவான தமிழ்நாட்டின் முதல் ஓட்டு. எப்பாடே இவர் தாயா எல்லா எலெக்ஷன்லயும் டானு 7 மணிக்கு தான் போய் கரெக்டா ஓட்டு போட்டுறாரு. நீ நல்லவையா. எவயமெல்லாம் கத்துறான்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கேஸ் கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா நானும் பார்த்தேன். என்னன்னு தெரியல, எல்லாரும் இவரை வீடியோ எடுத்துருந்தாங்க, இவரும் பதிலுக்கு வீடியோ எடுத்துருந்தாரு. எல்லாரும் வீடியோ கேப்சர் பண்ணி நான் போட்டு கொடுக்குறேன்டா போலீஸ்ட. நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், எதுக்காக அவர் வீடியோ எடுத்தாரு என்னங்கிறதே புரியல. நீங்க மட்டும் தான் என்ன வீடியோ எடுப்பீங்களா, நான் உங்களை எடுக்கிறேன்டா. கேமரா மொபைல் சும்மா சக்குன்னு போட்டோ எடுக்கிறவங்க எல்லாரையும் ப்ளூடூத் வழியா போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன். ஏகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான மனுஷன், ஒரு ஜெனியூனான ஒரு ஆளு. அவருக்கு வந்துட்டு இவனுங்க பண்ற எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அவரை பொறுத்த வரைக்கும் அமைதியா போயிட்டு யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம நான் மட்டும் ஓட்டு போட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறத அவரு நினைக்கிறாரு. ஆனா இவனுங்க விட மாட்டாங்க. பொதுவா ஃபேன்ஸ் தான் சுத்தி வளைப்பாங்க. ஆனா இந்த டைம் ஃபேன்ஸ் இல்ல, இந்த மீடியாக்காரங்க ஃபுல்லா சுத்தி வளைச்சிட்டாங்க. நான் ஜப்பான்காரன், ஜப்பான்ல பிறந்திருக்க வேண்டிய தெரியாம தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். நான் வந்து பூமரை தான் தெரிவேன். இந்த நாய்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். எப்பாடே பாவண்டா அந்த மனுஷன். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இவங்கள்ட்ட ஓட்டு போட்டு போறதுக்குள்ள படாத பாடு ஆயிடுது. அதுக்குதான் ஒரு காலங்காட்டியும் வந்துடுறாரு, அப்பயும் விட மாட்டாங்க. கோட் வேர்ட் அக்செப்டட் அஜித் சார். அவர் வந்து போற போக்குல இப்படி வந்து ஃபேன்ஸ்க்காக காமிச்சிருக்காங்க போல, அதுக்கு இவங்க போட்டுறாங்க கோட் வேர்ட் அக்செப்டட். இந்த எலெக்ஷன் அன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை தாண்டா எங்க பார்த்தாலும் போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே சொல்றாங்க கோட் வேர்ட் அக்செப்டட். Thank you. தலை முடியில இருந்து கால் நகம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க. என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்க, என்ன கலர் பேண்ட், இவன் ஸ்டோரி வைக்கிறானா, என்ன சாங் போட்டிருக்கான்னு பாரு, ஸ்டோரியில கையை எப்படி காமிக்கிறான்னு பாரு, இப்படி காமிக்கிறானா இல்ல இப்படி காமிக்கிறானா இல்ல இப்படி காமிக்கிறானா இல்ல இப்படி காமிக்கிறானா. நான் எனக்கு ஐடியா தெரியும் எப்படி எல்லாரும் பிடிக்கணும். நான் உன்னோட எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நிறைய டெக்னிக்லாம் தெரியும். மூஞ்சி ஊரு இதெல்லாம் வச்சு அசால்ட்டா கண்டுபிடிக்கலாம். எப்படி காமிச்சாலும் ஏய் கோட் வேர்ட் அக்செப்டட். தாத்தா சிக்கிட்டே வா, இவனுங்களுக்கு பயந்து எந்த கலர் ஷர்ட் போடுறதுனே பயமா இருக்கு. ரெட் போட்டாலும் ஒன்று சொல்றானுங்க, பிளாக் போட்டாலும் ஒன்று சொல்றானுங்க, கிரீன் கலர் போட்டாலும் அதுக்கு ஒன்று சொல்றானுங்க, ஒயிட் கலர் போட்டா அதுக்கு ஒன்று சொல்றானுங்க. எப்பா ஒண்ணுட்டாங்கடா. என்னடா அது எல்லாம் உன்னாலதான். உன் கூட வீட்டு வரைக்கும் வந்து அவன கடையில போணும். அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல இந்த டிவிக்கு தொண்டர்கள் எல்லாருமே ஒயிட் கலர் ஷர்ட்டும் காக்கி கலர் பேண்டும் போறதா பிளான் பண்ணிக்காங்க போல. அந்த கலர்ல யார் வந்தாலும் இவங்க டிவிக்கே தான். கோட் வேர்ட் அக்செப்டட் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதுல யார் யார் மாட்டினாங்கன்னு பார்க்கலாம். தலை மாட்டல போல, தலை வந்து ஒயிட் கலர் மட்டும் தான் போட்டிருக்காரு. ஜெய் அண்ணா வந்துட்டு ஆல்ரெடி சப்போர்ட் தான், அவரு வந்து டிவிக்கோட சப்போர்ட் தான். விக்ரம் வந்துட்டு கரெக்டா ஒயிட் கலர் ஷர்ட்டும் காக்கி கலர் பேண்டும் போட்டிருக்காரு போல. கோட் வேர்ட் அக்செப்டட்.
அடுத்து வந்து நம்ம அனிருத் அண்ணா வந்துட்டு எல்லோ கலர் ஷர்ட்டும் காக்கி கலர் பேண்ட்டும் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு இருந்தாலும் ஒருவர் அக்செப்டட். வேற யாரு இவரா? எம்கே ஸ்டாலின் ட்ரெஸ் கோடு. இதை பார்க்கும்போது எனக்குமே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெஸ் கோட்னா தெரியாது போல. அவங்க நார்மலா எப்போதும் போல வந்திருக்காங்க அப்படிதான் நினைக்கிறேன். திமுகவோட தலைவர் அவரே அந்த ட்ரெஸ் கோட்ல தான் வந்திருக்காரு. கோட் வேர் அக்செப்டட். கோட் வேர் அக்செப்டட். ஆனா இவர் போட்டு வந்திருக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் போலீஸ்ல இருந்தனால எப்பவும் பிரவுன் பேண்ட் ஒயிட் ஷர்ட் பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம். சரி வேற யாரு சிம்புவும் அதே ட்ரெஸ் கோடு தான். இதெல்லாம் சப்போர்ட்காக பண்ணாங்களா இல்ல எதர்ச்சியா நடந்துச்சானே தெரியல. இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இன்னொன்னு உடனே எங்களுக்கு அதை பத்தி ட்ரெஸ் கோட் செம்மையா இருக்குண்ணா. ஏண்டா கோத்து விட்டு போயிடாங்கடா. ட்ரெஸ் கோட் செம்மையா இருக்குண்ணா. பாரஞ்சித்தும் அதே ட்ரெஸ் கோட் தான். அக்செப்டட். இவரு அட்லி கயிறு கையில கயிறு. நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்க. அக்செப்டட். என்னுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றப்பட்டது. ஓ ஜனநாயகன் வந்துட்டாலே அக்செப்டட். இந்த கலர் வச்சு ஏதாவது சொல்ல போறாங்க. இந்த கலர்ல இல்ல எப்படி டிவிக்கு வரும்? இல்ல நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். இல்ல என்னையும் சொல்லிடுவாங்க. என்ன பூசத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. திருவள்ளுவருக்கு வந்து காவி பூசுற மாதிரி என்னையும் பூச பாக்குறாங்க. திருவள்ளுவர் மாட்ட மாட்டாரு, நானும் மாட்ட மாட்டேன். அடுத்து த்ரிஷாவை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா த்ரிஷா வந்துட்டு அந்த ட்ரெஸ் கோட்ல வரல. இருந்தாலும் ஒரு இன்ஸ்டால போஸ்ட் போடும்போது ஒண்ணு பண்ணிருக்காங்க. சாங்கு வச்சு ஒரு கோடு வேர்டு இருக்கு. த்ரிஷாவும் கோடு வேர்டு அக்செப்டட் தான். வேற யாரு? இவ்வளவுதான் நான் பார்த்தது. நீங்க நிறைய பேரை பார்த்து நிறைய டீகோடிங் பண்ணிருப்பீங்க. ஆண்டவரே ஆமாண்டா, கமலோட அவரோட தொப்பியில வந்து காக்கி கலர் இருந்துச்சு. அதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சார் நீங்களும் ஒயிட் அண்ட் கிரே போட்டிருக்கீங்க, டிவிக்கு சப்போர்ட்டா? டிராபிக் போலீஸ் தான் நானு. அப்ப வந்து எல்லா டிராபிக் போலீஸும் டிவிக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் சொல்றாங்க. ஒரு விசில் வச்சு ஊத முடியல. நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்க. இந்த டிராபிக் போலீஸ் விசில் வச்சிருப்பாங்களே அதுக்கும் சொல்றாங்க. அப்பா ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இதுல நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்காகவும் அதே ட்ரெஸ் கோட்ல வந்திருந்தாங்க. நிறைய பேர் சோசியல் மீடியாலையும் போஸ்ட்னா போட்டிருந்தாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சுது. மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. மாற்றம் வருமா? ஆட்சி மாறும் சொல்றீங்களா? ஆகா நாம எதையாவது பேசி இவனுங்களை குழைப்புலான்னு பார்த்தா நம்மள கோத்து விடுறானுங்க. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்து சொல்லியிருக்காரு போல. அதை இப்படி மாத்திட்டாங்க. நானே வார்த்தையில டெஸ்ட் பண்றேன்டா, என்னையே டெஸ்ட் பண்றீங்களா? அடுத்து வழக்கம் போல அவர் வந்தாரா பாத்தீங்களா? யார் சார்? திருமணம் முடிந்த கையோடு வாக்களித்த புதுமண தம்பதி. வாழ்த்துக்கள். எல்லா எலெக்ஷன்லயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். இந்த எலெக்ஷன்லயும் நடந்திருக்கு. நான் கூட முன்னாடி தான் யோசிச்சேன், எதுக்குடா மாலையோட வந்து ஓட்டு போடுறாங்க, மாலையை கைட்டு வச்சுட்டு கூட ஓட்டு போடலாமே நினைச்சேன். ஆனா அதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு போல. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். அதாவது வீட்டுக்கு போயிட்டு அந்த மாலையை கைட்டு வைக்கிறதுக்கு ஏதோ சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு போல. அதனால அவங்க மாலையோடவே வந்து ஓட்டு போட்டுட்டு மாலையோடவே போயிடறாங்க. சில பேர்னா சும்மாவே வீட்டுல இருந்துகிட்டு ஓட்டு போடாம இருப்பாங்க. ஆனா இவங்க கல்யாண டேட் அன்னைக்கு வந்து ஓட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் பட தோணுது. பிரச்சனை வந்துட்டாங்களா? வீடியோடு ஆகா இப்ப புதுசா ஒரு ஆள் மாட்டிருக்காரு, ஆர்ஜே பாலாஜி. நான் இவரை பார்க்கும்போது கருப்பு கலர் ஷர்ட் தான் போட்டிருந்தாரு, அதாவது போட்டு போட வரும்போது. ஆனா இப்ப பார்த்தா ஒரு ஸ்டோரியில வச்சிருக்காரு டிவிக்கோட ட்ரெஸ் கோட்ல. மாட்டிக்கிட்டீங்க. சரி இவங்க லிஸ்ட்ல தூக்கி போடு. முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், இந்த ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியன் வியூஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்களே, அதே போல எலெக்ஷன்லயும் ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியன் ஓட்ஸ்
இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சுனா போட்டுட்டு இருந்தாங்க. போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு அதை வச்சுனா போட்டு இருந்தாங்க. ஃபாஸ்டஸ்ட் 10 million votes in 1 hour. ஒரே அடியா படிப்படியா போயேன்டா. ஓ, எலெக்ஷனுக்கு முன்னாடி சர்க்கார் படம் பாக்குறாங்களா? இந்த மாதிரி திடீர் தலைவனுங்க இனிமே வரவே கூடாது. நீ ஓடி போறது அவங்களுக்கு உதாரணமா இருக்கணும். ஒரு வெறி வரணும்ல. எப்பா இவங்க பண்ற அலப்பல இருக்கு. எங்க போனாலும் எல்லாம் ஓட்டர் ஐடிங்கிறானுங்க. எடாம ஓட்டர் ஐடியா. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். டேய் எங்க வந்து என்ன பாடி நிக்கிற? ஏய் யூடியூப்ல அந்த ஆட் வந்துனே இருக்குடா. யூடியூப் ஓபன் பண்ணாலே அந்த ஆடே வருதா. மைண்ட்ல அந்த பாட்டு தானே ஓடினே இருக்குது. சார் தப்பா இருக்கா? உண்மைதான். என்னோட மண்டைக்குள்ளேயும் அந்த சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. கேஷுவலா இருக்கும் போதே அந்த பாட்டு தான் பாட தோணுது. அது அப்படியே மண்டைக்குள்ள ஏத்திட்டாங்க. இந்த பாட்டு வர மண்டையில ஏறிடுச்சு. போன எலெக்ஷன்லயும் இதே போல ஒரு சாங் வரும். முட்டா பீஸுங்களா மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடியா? யோஹூ அதே போல இந்த டைமும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அப்படியே அந்த ஒரு வைப் அப்படியே மண்டைக்குள்ள ஓட வச்சுட்டாங்கடா. மத்த கட்சிக்கும் சாங் இருக்குதான், ஆனா இந்த சாங் மட்டும் நல்லா மண்டைக்குள்ள ஏத்திட்டாங்க. ਕੱਲ ਮੈਨੂੰ ਇੱਕ ਕੁੜੀ ਮਿਲੀ ਜਿਹਦੇ ਗੱਲਾਂ ਦੇ ਵਿੱਚ ਟੋਏ ਮੋਏ ਮੋਏ. ஏய் ஆமாண்டா, என் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா அவ்வளோ அழகா போட்டிருக்காங்க கோடு. அழகா அந்த கோடு மாரி அழகா போட்டிருக்காங்க. எனக்கு பாருங்க எப்படி இழுப்பி வச்சிருக்காங்க. ஒரு அழகா கோடு போடலாம்ல, ஸ்டோரி வைக்கணும். ஒரு அழகா போட்டா நல்லா இருக்கும்ல. ஏய் சூப்பரா இருக்கறப்பா. ஆனா இவங்களோட விரலை விட என்னோட விரல் கொஞ்சம் பரவாயில்லதான். ஆனா இவங்களுக்கு தான் ப்ளூ கலர் இருக்கு, எனக்கு பிளாக்கா இருக்கு. ஓகே பாய், அடுத்த 5 வருஷத்துல சந்திப்போம். அரசியல்வாதி மக்கள். இது உண்மைதான். இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களை பார்க்க முடியும். இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஜெயிச்சுட்டா வந்துட்டு நன்றி தெரிவிக்கிறதுக்கு மட்டும் அப்படியே வந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா பார்க்க முடியாது. பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு கல்யாணத்திலயோ இல்ல ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ்ல நீங்களா போய் பார்த்தா தான் உண்டு. அவங்க வர மாட்டாங்க. எலெக்ஷன் டைம்னா என்ன பிரச்சனைதான் சொல்லுங்க, அடிக்கடி வந்துட்டு போவோம். வாரம் மாசம் வந்துட்டு போவோம்னா சொல்லுவாங்க. உங்க வீட்டு புள்ளையா நினைச்சுக்கீங்க. டோன்ட் வரி, எனி ப்ராப்ளம் ஒன் கால். சரவணா will appear. Meanwhile, எங்க போயிட்டீங்க? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? செந்தில், உன் ஃபோன் வரும்போது நான் சபரிமலையில இருந்தேன். எங்க வீட்டு பிள்ளைய இதுக்கப்புறம் நாங்க 5 வருஷம் கழிச்சு தான் பார்ப்போம். ஃபாரின் போயிட்டாரு நினைச்சுக்க வேண்டியதான். டிவிக்கு சாரிங்க, நான் உண்மையில இந்த தியேட்டர் நினைப்புல உள்ள வந்துட்டேன். நினைப்ப முன்னாடினா காலையில எழுந்து FDF ஷோக்கு போறவங்க இப்ப எலெக்ஷனுக்கு போறாங்க. காலம் எப்படி மாறிட்டு. வந்து உங்க செயல் வீரர்களை பாருங்க. எந்த கட்சிக்கு இந்த ஒரு நிலைமை வரும்? 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அது மட்டும் என்னால தாங்க முடியலடா. அது கூட பரவாயில்லடா. புரியுதா? 39 ஓட்டை வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி போஸ்ட் அடிச்சு அது ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஓட்ட வச்சுக்க பாரு. மே 4ஆம் தேதி என்னங்கிறது தெரியும். எதுக்கும் இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மே 4ஆம் தேதி நம்ம வந்து பாத்துக்கலாம். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு பாலிமரு, இன்னொன்னு சன்னியஸ். எப்பா கடைசி ஒரு 6 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. இந்த ஓவர் டைம் டியூட்டி வந்துட்டு மே 4ஆம் தேதியோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்பனா ஒரு வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆபீஸ போட்டுட்டாங்க. அந்த கேட்ல சின்ன அசைவு இருந்தாலும் டக்குன்னு ஒரு லைவ். சாக்சி சாக்சி அந்த விளக்க மாத்த மட்டும் போய் எடுத்துட்டு வா சாக்சி. என்னடா இது? இவங்க எதுக்கு போயிட்டு இருக்காங்க? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அந்த கூட்டத்துக்குள்ளேயே நிறைய கம்சா ஆலிமாஸ் ஆடி இருக்காங்க போல.
இதோ ஒருத்தன் இருக்காங்க பாருங்க. கொடி வச்சு மறைக்கிறாங்க. நிறைய டிவிக்கோட ஸ்பை வந்துட்டு ஏடிஎம்கேலயும் டிஎம்கேலயும் இருக்காங்க போல. காலையில ஏடிஎம்கே மீட்டிங், ஈவினிங் வந்தா டிஎம்கே மீட்டிங். இப்ப நானே ஹம்சாலி மசாரி இருக்கேன். இப்ப நம்ம ஓட்டு போட்டுட்டு வெளில வரணும்னு வச்சுக்கோங்க, அங்க எல்லா கட்சிக்காரங்களும் உட்காந்துருப்பாங்க. அங்க எல்லாருக்கிட்டையும் ஆனா உங்களுக்கு தானே, ஆனா உங்களுக்கு தானே, நம்ம கட்சிக்கு நம்மளை பத்தி தெரியாதா, அந்த மாதிரி நம்ம ஹம்சாலி மசாரியா தான் பேசிட்டு வரணும், வேற வழி இல்ல. இவர் வந்து டிவிக்கு சப்போர்ட்டரு, அவங்க வந்து டிஎம்கே. இதாண்டா பிரதர் சிஸ்டர் கோல்ஸ். அப்பாவும் பொண்ணும் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவர் மட்டும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா வேற, நான் வேற. அண்ணா கொஞ்ச நாளைக்கு வீட்டுல சாப்பிடாதீங்க, கட்டப்பா எட்டப்பா. ரொம்ப போறீங்கடா நீங்க. தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்க வேண்டியிருக்கா, இல்லைன்னா செத்து போயிட்டோம்னு சொல்லி கொண்டு எரிச்சு போடுவானுங்க. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கேன், திருவிழாக்கு ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கேன், பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கேன், பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கேன், ஏன் லவ்வர் கூட அவுட்டிங் போறதுக்கு கூட புது ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கேன்டா. ஆனா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு புது ட்ரெஸ் எடுத்து இப்பதான்டா பாக்குறேன். எவன் கிளப்பி விட்டான்னு தெரியல, இந்த டிவிகே ட்ரெஸ் கோட் வந்துட்டு நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆடுனா வந்துட்டு இருக்கு. இந்த சென்னை சில்க்ஸ்ல இருந்து போட்டுருக்காங்க பாருங்க, சைஸ் முத கொண்டு இந்த ஆடு தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சுடா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டிவிக்கு கோட்டு போட போறீங்கன்னா இந்த காஸ்டியூம்ல போங்க. நிறைய பேர் இந்த காம்போ கேட்டே இருந்தனால நம்ம ஷாப்ல இந்த காம்போ கொண்டு வந்திருக்கோம். ஷர்ட்ஸோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா M to XXS வரைக்கும் அவைலபிளா இருக்கு. பேண்டோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா 30 ல இருந்து 42 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இன்னும் 2 days தான் இருக்கு. சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஒரு செட் வாங்குறதுக்கு 999 ரூபாயா. இது வந்து நிறைய பேர் ஆடா போட்டுட்டு வித்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். இன்னைக்குமே ஓட்டு போடும்போது கொள்கைக்காக மட்டும்தான் ஓட்டு போடணும். சும்மா இந்த நடிகர்களுக்காக எல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருக்க கூடாது. ஓட்டர்னா உங்கள மாதிரி தான் ப்ரோ இருக்கணும். சூப்பர் ப்ரோ. யாருக்கு ப்ரோ ஓட்டு போட போறீங்க? நம்ம அண்ணன் உதயநிதி. யாருக்கு ப்ரோ ஓட்டு போட்டீங்க? நம்ம விஜயனுக்கு தான் ஓட்டு போட. எல்லாரும் கேட்டியா ப்ரோ? டிவிகே கேண்டிடேட் லோகநாதனுக்கு ஓட்டு போட்டீங்களா? லோகநாதனா பேர் விஜய் நிச்சு, நம்ம அண்ணனுக்கு தான ப்ரோ போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன். யோ, விஜய்ன்ற பேர்ல இருந்து வேற கட்சில இருந்து நிக்கறாங்கயா. கட்சி கேண்டிடேட்டா? கேஸுக்கு சதி பண்ணிச்சா? ஓட்ட மாத்தி போட போறோம், ஆட்சி பிடிக்கல. தமிழ்நாட்டுல ஒரே கலவரம். கலவரம் நிறைய இருக்கா? கலவரமே இல்ல, அதான் எங்க பிரச்சனை. அண்ணா எல்லா கட்சிலயும் ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க, என்ன நீங்களே வந்திருக்கீங்க? நான் தான் நம்பி ஓட்டரு. இதுக்கு நம்ம எந்த கருத்தும் சொல்லல. சந்தைக்கு வந்துள்ள புதிய கடிகாரம். விஜய் 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 விஜய். இதுக்கப்புறம் இந்த கடிகாரத்துக்கு ஓய்வு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிக்குமா? விடாது. இதுக்கப்புறம் வேலை இருக்காது இந்த கடிகாரத்துக்கு. பாப்போம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கடிகாரம் என்ன ஆகுதுன்னு. இவனுங்க பண்ணது என்ன ஊழல்? காசை வாங்கிட்டு நான் பண்ணுவேன் பாரு ஊழல். இந்த மாதிரினா ஒரு சில பேர் தான் விவரமா யோசிச்சு பண்றாங்க. ஆனா நிறைய பேர் சத்தியம் பண்ணதுக்காகவே நான் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், அந்த கட்சியில தான் காசு கொடுத்துறாங்க, நான் அந்த கட்சி தான் ஓட்டு போடுவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அதுக்கே ஓட்டு போடுறாங்க. டேய் இப்ப காசு கொடுக்குறானா, அதை வாங்கிட்டு உனக்கே தான் டாப் அடிக்க போறான் அவன். உனக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வரப்போதோ அந்த அதுல இருந்து நிதியை எடுத்து தாண்டா அடுத்த எலெக்ஷன் சேர்த்து வைப்பான். அதை புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு ஓட்டு போடுங்கனா யோசிக்க மாட்டாங்க. நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் அவங்களுக்கு தான் வாக்கு கொடுத்துட்டேன். ஏண்டா உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவனுங்க தான் வாக்கு கொடுக்குறாங்க, செயல்படுத்துறாங்களா? நீங்க மட்டும் எதுக்கு அந்த சத்தியத்தை காப்பாத்துன்னு நினைக்கிறீங்க? இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும் போல. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். எல்லாருக்குமே இந்த ஓட்டு தான் உரிமைன்னு சொல்லுவாங்களே, எனக்கு ஓட்டு உரிமை கிடையாது, காசு தான் உரிமை. எனக்கு வர வேண்டிய காசை வந்து சண்டை போட்டுலாம் வாங்குறாங்க. விட்டா போராட்டம் தான் பண்ணுவாங்க போல. ஏமா தெரியலா 2 பேர் தான் நிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா. 3வது நிக்கா, எனக்கு காசே கொடுக்கலையே. அந்த தெருவுல கொடுத்துட்டாங்க, இந்த தெருவுக்கு ஏன் இன்னும் வரல? மோசமானவன் நானு. உனக்கு வழி தெரியாது, எனக்கு தான் தெரியும். நம்ம வச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்க. இப்ப நாங்க சொல்றது எல்லாமே கற்பனை தான், நடைமுறையில் நடக்கிறது இல்ல. இது ஒரு கற்பனையா நினைச்சுக்கோங்க. ஆமா, நான் ஏதோ கற்பனையில கனவு கண்டேங்க. ஏதோ கனவு கண்டேன். யாரோ ஆட திருநா மாதிரி கனவு கண்ட. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ
கவர்மெண்ட்டும் சரி, எலெக்ஷன் கமிஷனும் சரி, கட்சிகளும் சரி, மக்கள் கிட்ட வந்து ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மக்களும் ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்தா பஸ்ஸே இல்ல. பஸ் கடிச்சாலுமே ஏகப்பட்ட டிராபிக் ஜாமா இருக்கு. இதனால சில பேர் எங்களால ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால வீடியோல போட்டுன்னு இருக்காங்க. கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் 100% ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்களே, அப்ப மக்களுக்கு என்னங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? என் லைஃப்ல மக்கள் எல்லாம் ஓட்டு போட போய் இவ்வளவு அவஸ்தைப்பட்டு நான் பார்த்தது இல்லைங்க. இது எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ஒர்க் பண்ணாத கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷன் தான் பொறுப்பு. இந்த விஷயம் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா இதுல தப்பு பண்ணவங்களுக்கு மக்கள் பாடம் கத்து கொடுப்பாங்க. மே 4th அப்ப இதோட ரிசல்ட் தெரியும். அண்ட் கோர்ட்டும் இந்த இஷ்யூ சம்பந்தமா சோமோட்டோ கேஸ் எடுத்து யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஓட்டு போட முடியல அவங்க எல்லாம் இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும். இது என்னோட ரிக்வெஸ்ட். இந்த இஷ்யூக்கு யார் காரணம் அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்க. பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். இதுக்கு முன்னாடி கூட இந்த பொங்கலுக்கு வந்து பஸ் கிடைக்கல, தீபாவளிக்கு வந்து சொந்த ஊருக்கு போகணும் பஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்திருக்கேன். அந்த டைம்ல கூட சிறப்பு பேருந்துன்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா தீபாவளி பொங்கலோட ஒரு முக்கியமான நாள் தான் எலெக்ஷன் நாள். அன்னைக்கு வந்துட்டு பஸ் கிடைக்காம நிறைய பேர் தவிச்சு நின்றத பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட முடியாம நாங்க வீட்டுக்கே வந்துட்டோம், ரூமுக்கு வந்துட்டோம்னா நிறைய பேர் வீடியோ போட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து லாரி மேல போறாங்க, டாடா ஏஸ்ல போறாங்க. அது குற்றச்சாட்டுன்னு இல்ல, உண்மை. குற்றச்சாட்டுனா இல்ல, இது உண்மைதான். ஏன்னா பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு நம்ம அதிகமா போக்குவரத்தை இயக்குறோம், பேருந்துகளை இயக்குறோம். மக்கள் இடம்பெயர்ந்து போறதுக்கு வசதியா இருக்கு. இது ஒரு ஜனநாயக திருவிழா தான். இதுக்கு வந்து கவனம் எடுத்துக்கணும். பல்வேறு இடங்கள்ல இருந்து வாக்கு செலுத்தணும் ஆர்வமா வர்றவங்களுக்கு வசதி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அப்படி இருந்தாலும் கட்டணம் உயர்ந்துருது, மின்னுறுதி கட்டணம் உயர்ந்துருது. இந்த டைம்ல தான் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட்டோட ரேட்னா அதிகமாக்கிட்டாங்களாம் சில பிரைவேட் பஸ்ல. சென்னையில இருந்து குறிப்பா தென் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த பேருந்து வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. அரசு பேருந்துகள் குறைவா இருக்கு. நேற்று இரவு சிங்காநல்லூர்ல இருந்து பார்த்தோம், இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையும் குறைவா இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால எப்பவுமே தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டுல சிறப்பாக செய்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. எல்லா இங்கே சென்னை மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், மதுரை எல்லா இடங்களிலும் முன்னாடியே வந்து வலியுறுத்தாங்க. உலகம் முழுவதும் இருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மாவட்டங்கள்லேருந்து போயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் சொல்லியும் வந்து சரியான பேருந்து வசதிகள் வந்து சரியாக விடலை. தீபாவளி பொங்கலுக்கு விடுற மாதிரி விட்டுருக்கணும். ஆனால் அந்த போக்குவரத்துறையோடைய செக்ரட்டரி வந்து கவனக்குறைவு அதில் வந்து இருக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக ரொம்ப கடினப்பட்டு ரொம்ப சாமானியால இருக்கவங்க இங்கிருந்து மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் போறது காலையில 7 மணி வரைக்குமே கஷ்டப்பட்டிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.